விஜய் ஆட்சியில் இருக்கும்போது கண்டிப்பாக தமிழ்நாடு ரொம்ப கேவலமாக தான் போகும். அதே டெய்லர் அதே வாடகை அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டோம். பட் அந்த மாற்றம் வந்து இப்போ எப்படி இருக்கு? ஆப்பை தேடி நம்மளே ஏறி உட்காந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக மக்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. கொஞ்ச நாள் டைம் கொடுப்போம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா மாற்று அப்படிங்கிறதுனால தான் உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இவங்க வந்து 15 நாள்ல என்ன நடக்குன்னு பார்க்க தானே செய்கிறோம். கேவலமாக போயிட்டு இருக்காதான். இந்த 1 மந்த்ல ஒரே ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா? இல்ல ஒண்ணு இவங்க ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சு பழகினவங்க. இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாம பேச வராது. இவங்க ஸ்கிரிப்ட் இல்லாம இப்போ ஒரு நிருபர் போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு ராணி கிடையாது. விஜயை வச்சு வேலை பார்க்கறது வேற ஒருத்தங்க. அவன் என்ன பண்றானோ அவன் என்ன சொல்றானோ அதை தான் விஜய் கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. இதே மக்களுக்கு புரியல. எங்க விஜய் நான் வருவாரு, எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு எல்லாம் ஒரு நம்பிக்கையில எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. தப்பு பண்ணானா அவன் பயப்படணும். எல்லா படையும் போட்டா போதாது, செயல்படுதான்னு பார்க்கணும். நிறைய பாலியல் வன்புறுத்தல் நிறைய இருக்கு. அது கடுமையான சட்டங்கள் வரணும் ஃபர்ஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கவே மாட்டாங்க. இவங்களோட வர்ச்சுவல் ஆர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஃபேன்ஸ் ஆகட்டும், இல்லை தொண்டர்கள் ஆகட்டும், ஒவ்வொருத்தவங்களும் வந்து ரொம்ப ஹைப் ஏற்றுறாங்க ப்ரோ. விஜய் வந்து கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு, விஜய் வந்து கோட் சூட் போட்டிருக்காரு, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அங்கே தேவையில்லை ப்ரோ. அது நார்மலாக எல்லா மனுஷங்களும் இப்போ ஒரு கொளுத்து வேலைக்கு போகிறவங்கள கூட சாப்பாடு அவங்கள தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க. அது தேவையான விஷயமே கிடையாது. எங்களுக்கு தேவை என்னன்னா, எங்களுக்கு வந்து இப்போ மாற்றம்னு சொல்கிறது 10 ரூபா வைக்கிற பொருளை வந்து 5 ரூபாய்க்கு மாற்றுறது தான் மாற்றோம். 10 ரூபா வைக்கிற பொருளை 15 ரூபாய்க்கு மாற்றுறதும், 10 ரூபா வரக்கூடிய வருமானத்தை 5 ரூபாய்க்கு குறைக்கிறதும் அது மாற்றம் கிடையாது எங்களுக்கு. அதான் ஒயின் ஷாப்லாம் மூடுறாங்க, அதெல்லாம் கேள்விப்படுறோம்ல. அது ஒரு சில கடை தான் மூடுறாங்க. இங்கே நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு சில கடையிலாம் அப்படி தான் அராஜகம் நடந்துன்னு தான் இருக்குது. எல்லாமே என்ன இருக்குது. முதலமைச்சர் இதுக்கு ஸ்டெப் எடுத்தால் தானே. இன்னும் ஆட்சி வந்ததுலேருந்து ஃபுல்லாக கொலை கற்பழிப்பு இது வரைக்கும் 30 கொலை கிட்ட நடந்துருக்கு. நடந்துட்டு தான் இருக்குது எல்லாமே. அதுக்கான சட்டங்கள் எதுவும் நடக்கிற மாதிரி எதுவும் தெரியல. இந்த 15 நாளில் அவருடைய ஆட்சியை பார்த்து ஒரு 10 மதிப்பெண்ணுக்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம்னா எவ்வளோ கொடுப்பீங்க? 0 கண்டிப்பா. 15 நாள்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முக்காவாசி பாத்தீங்கன்னா இதை பண்றதே டிவிக்கில் இருக்கிறவங்க தான். இருக்கிற அமைச்சர் எவனாவது ஒருத்தனையாவது தகுதியானவன்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். நீங்க இப்போ இந்த வீடியோ போறீங்கன்னு வச்சுங்களா, இந்த வீடியோக்குள்ள போய் நீங்களே பாருங்களா. நம்ம நார்மலாக வந்து ஒரு இதை நம்மளோட கருத்து சொல்றோம்னா அந்த கருத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எங்களோட அம்மா அப்பா அக்கா தங்கச்சி ஒய்ஃபு எல்லாரும் யாரும் இப்போ செத்து போன ஆயா கூட இருக்கட்டுமே, அவங்களும் தோண்டி எடுத்து வந்து திட்டுறாங்க. அப்போ ஃபேன்ஸை கட்டுப்படுத்த வேண்டிய முக்கியமான பொறுப்பு வந்து விஜய் கிட்ட தான் இருக்கு. ஆனால் அதை கட்டுப்படுத்துற மாதிரி தெரியல ப்ரோ.